Hi students, welcome back to our channel 5 Minute Max. இன்னைக்கு இந்த வீடியோவில் இரண்டு முக்கியமான செய்திகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய பல இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், மாடல் கொஷின் பேப்பர், பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தொடர்ந்து வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல பார்த்தோம்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உண்டான அந்த வினா வங்கி கொஷின் பேங்க் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஓ ஆஃபீஸில் போயிட்டு ஓகேங்களா, மாவட்ட கல்வி அலுவலகம் டிஇஓ ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் இதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலில் இதை பற்றின மாடல் கொஷின் பேப்பரும் அண்டு டவுன்லோட் பண்ணக்கூடிய நம்மளுடைய வெப்சைட்லேயும் நான் கொடுக்குறேன். நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா. ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ரெடியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் கவர்மெண்ட் வெளியிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ மேபி இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணிடுறேன், சரியா. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்டிருக்கிற ஒரு டவுட் என்னென்னா 11th ஆல் பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு தான் நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க, சரிங்களா. ஸோ அதை பற்றி பார்த்தோம்னா 11ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, ஏற்கனவே இருந்த நடைமுறை பொதுத் தேர்வு இருந்தாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக 12th போயிடுவாங்க. இதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை. ஃபார் எக்ஸாம்பிள் 11th நமக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குது, ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் குரூப் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மற்ற குரூப்புகளுக்கு ஏற்ற மாதிரி பாடங்கள் மாறுபடும். இந்த 6 பேப்பரில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ஃபெயில் ஆனால் கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக 12th போயிடுவீங்க, ஓகேங்களா. 12th சேர்த்து இந்த 11th பேப்பரையும் நம்ம சேர்த்து எழுதி கிளியர் பண்ணணும், ஓகேங்களா. 11th கிளியர் ஆனால் தான் நமக்கு 12th ரிசல்ட் வரும். இதுதான் நடைமுறை. 12th மதிப்பெண் சான்றிதழை வச்சு தான் நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு 11th மார்க்கு கிடையாது, 11th மார்க்கு சேர்த்த மாட்டாங்க. பட் நமக்கு 12th ரிசல்ட் வரணும்னா 11th கிளியர் பண்ணணும், ஓகேங்களா. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய தனியார் பள்ளிகளில் 11th டீச் பண்ணாமல் டைரெக்டாக 12th டீச் பண்ணியிருந்தாங்க. நீட் வருவதற்கு முன்பு. நீட் வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா 11th பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் அனைத்து தனியார் பள்ளிகளும் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இந்த 11th டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சரியா. ஸோ அதனால தான் 11th பப்ளிக் கொண்டு வந்த நோக்கமே. 11th நிறைய கொஷின்ஸ் வருது அப்படிங்கிற ஒரு காரணம். 11th பேசிக் அறிவு இல்லாமல் போவதும் ஒரு ரீசன். அதனால தான் 11th பப்ளிக் கொண்டு வந்தாங்க. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் ஆல் பாஸ் தான். ஏதாவது ஒரு பேப்பர் நீங்கள் தேர்ச்சி பெறலைன்னா அது 12th சேர்த்து எழுதிக்கணும். இதுதான் சிம்பிளாக சொல்லணுன்னா இதுதான், ஓகேங்களா. ரைட். இந்த 11th பப்ளிக் கொண்டு வரத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடைமுறை இருந்ததுன்னா 11th காமன் எக்ஸாம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. காமன் எக்ஸாம்னால் உங்கள் ஸ்கூல்லே ரெகுலராக குவார்டர்லி ஆஃபலி எப்படி நடக்குமோ அதே போல் உங்கள் ஸ்கூல்லே நடக்கும். எக்ஸாம் சென்டருக்கு வேறு சென்டருக்கு போய் எழுத வேண்டியதில்லை. அல்லது உங்களுதே எக்ஸாம் சென்டராக இருந்ததுன்னா வேறு பள்ளி மாணவர்கள் உங்கள் பள்ளிக்கு எழுத மாட்டாங்க. அந்தந்த பள்ளிகளிலே நடைபெறும். இதுதான் பள்ளி அளவிலான தேர்வு நடத்துவதற்கான ஒரு ஆலோசனை போயிட்டுருக்கு 11th இப்போ அட் பர்சன்ட், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா வருவதற்கான சான்ஸும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 11th அந்தந்த ஸ்கூல்லே நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா. ஸோ உறுதியான தகவல் வந்ததும் நான் சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அப்படி வரும் பட்சத்தில் பேப்பர் வேல்யூஷன் மட்டும் வேறு ஸ்கூலில் கரெக்ஷன் பண்ணுவாங்க. வேறு ஸ்கூல் பேப்பர் கட்டுகளை மாற்றி கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்பு இருந்த ஒரு நடைமுறை, ஓகேங்களா. 11th காமன் எக்ஸாம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு அப்டேட் இது, ஓகேங்களா. காமன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதுதான் இந்த குவார்டர்லி ஆஃபெல்லாம் எப்படி நம்ம ஸ்கூல்லே எழுதணுமோ அதே போல் பள்ளி அளவிலான தேர்வு வைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் பப்ளிக் இருக்குமான்றது ஒரு டவுட்டான ஒரு விஷயந்தான், ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ஆண்டு இறுதியில் காமனாக ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ நிறைய சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்தது, அதற்கு முன்பு இருந்த நடைமுறை. ஸோ எல்லாமே சொல்லியிருக்கிறேன். மேபி அதனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா 11th லாஸ்ட் ஆனுவல் எக்ஸாம் மாதிரி ஒன்று வச்சு ப்ரொமோட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் எக்ஸாமு, ஓகேங்களா. ஸோ 12th கொஷின் பேங்க், ஓகேங்களா, வந்ததும் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.